வணக்கம். காலத்தை கடந்த ஒரு பயணம், ஒரு மகாபாரதத்தின் ஒரு தத்துவ பயணக்கதை. இந்த கதையை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இது ஒரு பயணம் பற்றியது. ஒரு சாதாரண வாசகராக இருந்த நான் ஒரு ஆழமான தேடலில் இறங்கிய பயணம். நான் கூறப்போகும் இந்த அனுபவத்தை நான் பரிபூரணமாக உணர்ந்து இருந்தாலும் இன்றைய தலைமுறை இளைஞனின் அனுபவமாகவே இதை உங்களுக்கு வழங்குகிறேன். மகாபாரதம், அந்த ஒரு வார்த்தையே எனக்குள் ஆழமான அதிர்வை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இது கதை அல்ல, அது ஒரு உண்மை, ஒரு தத்துவம், ஒரு வாழ்வின் ஆழமான சிந்தனை. எனக்குள் இருந்தது பல குழப்பங்கள், பல கேள்விகள். மகாபாரதம் என்பது உண்மையா? குருக்ஷேத்திர போர் நடந்ததா? பாண்டவர்கள் கௌரவர்கள் உண்மையிலேயே இருந்தார்களா? கிருஷ்ணர் தேரோட்டினாரா? இவ்வளவு துல்லியமான சம்பவங்கள் எப்படி சாத்தியம்? இந்த குழப்பங்கள் எனக்கு அங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியது. போய் பார்க்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் எப்படி போக முடியும்? அந்த யுகத்துக்கு போகிறதுங்கிறது முடியாத காரியம். ஏதாவது ஒரு டைம் ட்ராவல் மெஷினை வச்சுட்டு டைம் ட்ராவல் பண்ணினா தான் போக முடியும். ஒரு நாள் நான் என் வீட்டில் அமர்ந்து இந்த மகாபாரத கதையை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது உடல் முழுவதும் ஒரு அதிர்வு ஏற்பட்டு என்னை தூக்கி கொண்டு சென்றது. உள்ளுக்குள் ஒரு பயணம், ஒரு சின்ன டைம் ட்ராவல். நான் எதிர்பார்த்த மாதிரியே. காலம் கிமு 3137, குருக்ஷேத்திர போர்க்களம். அந்த குருக்ஷேத்திரம் போர்க்களம் நடந்த இடத்துக்கே நான் போயிட்டேன். எப்படி இந்த ஒரு டைம் ட்ராவலாக இருக்கலாம், அது எனக்கு தெரியல. மண் வெப்பத்தால் காஞ்சி கிடந்தது. அதாவது அந்த வெறும் பாதத்தில் நடக்கும் வீரர்கள் கால் தடங்களை நேரில் பார்த்தேனா. பாண்டவர்கள், அவர்களின் விருந்து நின்ற சேனைகள், மத்தியில் ஒரு தேர், அதில் அர்ஜுனன் கிருஷ்ணன், எங்கும் இருட்டு, இரத்த வாசனை, ஊடுருவும் சங்குலி. அப்போ அங்கே ஒரு மனிதர், ஒரு துறவி மாதிரி இருந்தார். நான் குழப்பத்தில் இருந்த போது என் அருகில் அவர் அவர் முன் கண்ணை மூடி அமர்ந்து கொள்ளுமாறு கூறினார். நானும் ஒரு ஆசிரியரின் முன் அமரும் மாணவன் போல பயபக்தியுடன் கண்ணை மூடி அமர்ந்தேன். எனது உடலில் சில மாற்றங்களை நான் உணர்ந்தேன். அது என்னன்னா, this time travel, it began to reflect in my physical body also. என் தோற்றம் துவாபர யுக மனிதர்களைப் போல மாறியது. அவர் என்னிடம், நீ துவாபர யுகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய், இது உனது உண்மையான வடிவம் என்று கூறினார். அப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ என்ன குருக்ஷேத்திர போரை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறாயா என்று கேட்டார். நான் ஆம் என்று தலையசைத்ததும் அவர் சொல்ல ஆரம்பித்தார், மகாபாரதம்ங்கிறது ஒரு கதை இல்லைப்பா, அது உன் வாழ்க்கையின் சித்தரிப்பு. அதில் உள்ள ஒவ்வொரு பாத்திரமும் உன் உள்ளத்தில் இருப்பவர்கள். பஞ்சபாண்டவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று கூற அவர் ஒரு சிறிய சிரிப்புடன் என்னை பார்த்து, உன்னுடைய ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய், இதுதான் கலியுகத்து பஞ்சபாண்டவர்கள். அவை ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் ஒரு மனசாட்சி தேவை. அதற்கு ஒரு கிருஷ்ணன் தேவைப்படுகிறார் என்று கூறினார். மகாபாரதத்தில் நிறைய கேரக்டர்ஸு. இவர் பஞ்சபாண்டவர்களை பற்றி சொல்லிட்டார். அப்போ மற்ற கேரக்டர்ஸ்லாம் கௌரவர்கள். நான் உடனே கேட்டேன், 100 கௌரவர்கள், பஞ்சபாண்டவர்கள் முடிஞ்சாச்சு, 100 கௌரவர்கள், அவர்கள் அப்படின்னு அவர் சொன்னார், அவை நூற்றுக்கணக்கான தீமைகள், ஆசைகள், கோபங்கள், பொய், துரோகம், எப்படி படை பலத்துடன் கௌரவர்கள் பாண்டவர்களை தாக்கினார்களோ அதே போல இந்த தீமைகளும் உன்னுடைய ஐம்புலன்களை தினசரி தாக்கும்னாரு. அந்த காலத்தில் நடந்த மகாபாரத போர் தான் இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் நடக்கும் போர் அப்படின்னாரு. அப்போ பீஷ்மர், துரோணர் இவர்களெல்லாம் தீமையானவர்கள் தான். தர்ம புருஷர்களும் சில நேரம் தவறான பக்கத்தில் நின்று விடுவார்கள். அவர்கள் பெரியவர்கள் என்பதால் மட்டுமல்ல, அவர்களின் செயல்கள் தர்மமும் அல்ல. தவறை தவறு என நாமே உணர வேண்டும். இந்த கடினமான உண்மையை சொல்லுவது தான் பகவத்கீதை. அதுவே உண்மையான தர்மம் அப்படின்னு. அப்போ எனக்கு மகாபாரதம் கொஞ்சம் புரிந்த மாதிரி இருந்தது, பகவத்கீதையும் கொஞ்சம் புரிந்த மாதிரி இருந்தது. அப்போ இன்னும் முக்கியமான கேரக்டரை பற்றி கேட்கலையே, மகாபாரதத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் கர்ணன். அப்போ கர்ணன் யார்? அவன் உன்னோடு பிறந்தவன் தான்.
உன்னுடைய உடல், அதாவது உன்னுடைய உடம்பு தான் கர்ணன். உன்னுடைய ஆசை, மோகம் இவைதான் கர்ணன். ஆனால் மனசாட்சிக்கு அவன் எதிரானவன். அவன் உண்மை தெரிந்தும் தவறான பக்கம் நின்றவன். அதனால்தான் அவன் தோற்று போனான். அதனால் நீ அந்த இதை நீ உன்னுடைய வழியில் உன் பக்கம் சேர்க்காமல் இருந்தால் நீ தர்மத்தின் வழி நடக்க முடியும் அப்படி என்று கூறினார். உன் மனம் எந்த வழியில் செல்ல வேண்டுமென நிர்ணயிப்பது உன் கையில்தான். கிருஷ்ணரின் தேரைப் போல நீயே உன் வாழ்க்கை தேரின் தேரோட்டி. உன் உள்ளே இருக்கும் அந்த நிமிர்ந்த மனசாட்சி இருக்கு இல்லையா, அதுதான் உனக்கு குருவாக அமைய வேண்டும். அதை பேணி நீ நடந்தால் இந்த கலியுகத்திலும் நீ தர்ம பாதையை பின்பற்ற முடியும். உன் மனதின் தேரோட்டி நீயே. உன் மனசாட்சி தான் உன்னுள் இருக்கும் கண்ணன். அதை கேள், அதை நம்பு, வாழ்க்கை தர்ம பாதையில் செல்லும் என்று சொன்னார். இந்த கலியுகத்திலும் ஒரு மகாபாரதம் நடக்கிறது உன் உள்ளத்தில். அங்கே தர்மமும் அதர்மமும் தினமும் யுத்தம் செய்கின்றன. உனக்கு அர்ஜுனனை போன்ற தெளிவு வேண்டும் என்றால் இந்த வழிகாட்டுதலை நீ நம்ப வேண்டும். எப்படி தேரோட்டி கிருஷ்ணனின் உபதேசத்தை கேட்டு பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களை அடக்கி போரில் வெற்றி கண்டு தர்மத்தை நிலைநாட்டினார்களோ, அதே போல நீயும் உன் ஐம்புலன்களையும் உன்னுடைய மனசாட்சியின்படி நடத்தி 100க்கும் மேற்பட்ட தீமைகளை நீ ஒடுக்கி தர்ம வழியில் நடக்க வேண்டும். இதுதான் கலியுகத்துக்கான மகாபாரத தத்துவம் என்று அவர் கூறினார். எனக்கு அந்த துறவியை பார்த்து நன்றி சொல்லணும்னு திரும்பி பார்த்தேன். நான் அவரை காணலை. அடுத்த நொடியில் நான் என் அறையில், என் இருக்கையில், என் புத்தகத்துடன். அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தத்துவ பயணம், என் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு அந்த பயணம் ஒளி கொடுத்தது. இது ஒரு கதை அல்ல, ஒரு உண்மை. மகாபாரதத்தை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி குருக்ஷேத்திரம் இருக்கும். ஒரு தனி கிருஷ்ணர் இருப்பார். ஒரு தனி முடிவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பயணம் இருந்தால் அதன் வெளிச்சத்தை பகிரவும். இது உங்கள் குருக்ஷேத்திரம், உங்கள் மகாபாரதம். நன்றி, வணக்கம்.